வணக்கம். என் பேர் அரவிந்த். நான் இன்சூரன்ஸ் அட்வைசரா இருக்கேன் எல்ஐசில. ஓகே, இன்னைக்கு நான் வந்து ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். என்ன டாபிக்னா ஃபியூச்சர் சேவிங்ஸ் வித் ரிஸ்க் கவரேஜ். ஓகே, நான் முதல்ல ஏன் இந்த டாபிக் எடுத்தேன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அஹ், ஒவ்வொரு மனுஷனுக்கும் சேவிங்ஸ் வந்து பயங்கர இம்பார்ட்டன்ட். அதுல முக்கியமா வந்து ஃபியூச்சருக்காக நம்ம சேவ் பண்றது வந்து பயங்கர இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் ஏன் சொல்றேன் அதோட சேர்த்து அந்த சேவ் பண்ணது மட்டும் பத்தாதுங்க, அதுக்கு வேண்டிய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் இருந்தா ஒரு மனுஷனுக்கு வந்து ப்ராப்பரா சேவ் பண்றான்னு அர்த்தம். என்னோட லாஜிக் பொறுத்த என்னோட இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வந்து இது ரெண்டும் வந்து ரெண்டு முக்கியமான அங்கங்கள். சேவ் அண்ட் ப்ரொடெக்ட். ஓகே, இது ரெண்டும் இருக்கிற இடத்துக்கு நீங்க போயிட்டு நீங்க சேவ் பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஓகே, ஸோ இதை பத்தி நான் பேச போறேன். இப்போ என்னோட நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வர ஸ்லைட்ஸ்ல வந்து நீங்க இதை பார்ப்பீங்க. ஓகே, இப்போ நான் வந்து இத இத என்னென்ன என்னென்ன பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதான் கண்டென்ட்ஸ். இந்த கண்டென்ட்ஸ்ல என்ன இருக்குன்னா டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸை பத்தி பேச போறேன். டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் கவரேஜ், வாட் டஸ் எல்ஐசி ஆஃபர், how much you have to invest for your future saving, and summary. Okay, so next வந்து டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ். ஓகே, இந்த டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வகையான சேவிங்ஸ் இருக்குங்க, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். ஓகே, நான் ஏன் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சேவ் பண்ணலாம். ஓகே, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட, அதுக்கு தான் நான் ஷார்ட் டேர்ம் சொன்னேன். ஓகே, லாங் டேர்ம் வந்து ஒரு நீண்ட கால பயணம். எனக்கு நாளைக்கு எனக்கு இப்ப பணம் வேணாம், எனக்கு அப்புறமா பணம் இருந்தா போறோம். ஓகே, எனக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் பணம் இருந்தா போறோம் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா, அது பேர் லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம்னா இல்ல, எனக்கு அடுத்த 2 வருஷம் 3 வருஷத்துல எனக்கு ஒரு பணம் வேணும், எனக்கு இதுக்காக பணம் வேணும் அப்படின்னு பண்றீங்க பாத்தீங்களா, அது பேர் தான் ஷார்ட் டேர்ம். இப்போ இந்த ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா பேசிக்கலி வந்து நீங்க ஷார்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா எதுக்காக நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம், ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும்ல. ஷார்ட் டேர்ம் சேவ் பண்றோம்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஷார்ட் டேர்ம் சேவ் பண்றோம் இல்லையா. ஓகே, அதே மாதிரி லாங் டேர்ம் சேவிங் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம லாங் டேர்ம் சேவிங் பண்றோம். சரி, இப்ப நம்ம ஷார்ட் டேர்ம்க்கு சேவிங் பண்றோம், சேவ் பண்றோம். அந்த சேவிங் வந்து எங்க சேவ் பண்ணணும்னு தெரியணும்ல. முதல்ல எதுக்காக சேவ் பண்றோம், அடுத்தது எதுக்காக சேவ் பண்றோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா எங்க சேவ் பண்றது. ஓகே, வேர் டு யூ வாண்ட் டு சேவ் இட் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ எதுக்காக சேவ் பண்றோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நீட்ஸ் இருக்கிறதுனால நம்ம சேவ் பண்றோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்க உங்க ஃபேமிலி இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தைக்கு வருஷா வருஷம் நீங்க ஃபீஸ் கட்டணும்னு நினைச்சுங்களேன். அப்போ அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்களுக்கு பணம் பணம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த நேரத்துல போயிட்டு நீங்க 20,000 ரூபாய் நீங்க எடுக்கணுமா, அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு 24,000 ரூபாய் கட்டுறீங்க, மாசத்துக்கு 2,000 ரூபாய், 24,000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா நீங்க மாசம் மாசம் 2,000 ரூபாய் போட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 24,000 ரூபாய் வந்துடும். 24,000 ரூபாய் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட சேர்த்து 25,600 rupees ஏதோ வரும். ஓகே, சோ உங்களுக்கு நீங்க சாரி, உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த 24,000 ரூபாய் அந்த வருஷத்துக்கு கட்ட வேண்டிய தொகை சின்ன 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 அமௌண்டா போட்டு பாரமே இல்லாம அழகா அந்த அந்த அமௌண்ட் வரும், கட்டிடுவாங்க. இல்லையா அது உடனே வரலையா, அடுத்த மாசம் வருதா, தட்ஸ் ஓகே. நீங்க இப்போ கட்டினீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வந்துடும். ஓகேவா, பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா பாரங்கள் குறையும். பணம் இல்லாதவங்க, டைட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். பணம் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது கட்ட காலத்துல ஏதாவது உங்களுக்கு பணம் ஷார்டேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் போடுறதுல நல்லது இதுதாங்க ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ். அடுத்தது வந்து லாங் டேர்ம் சேவிங்ஸ். ஓகே, இந்த லாங் டேர்ம் சேவிங்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தது அதே மாதிரி எதுக்காக போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் சேவிங்ஸ் வந்து என்னைக்குமே வந்து நிறைய வருஷங்கள் கழிச்சு எனக்கு வேணும், எனக்கு இப்ப வேணாம் அப்புறமா கொடுத்தா போறோம் அப்படின்னு நினைக்கிறேன் பதிலா அதுக்காக. ஓகே, அப்புறமானா எதுக்கெல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எதுக்கெல்லாம்னா இப்ப நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, ரிட்டையர் ஆகி ஓய்வு பெற நேரம் வந்துருது, ரிட்டையர் ஆகி நீங்க வந்து வேலைக்கெல்லாம் போல. அப்போ உங்களுக்கு பணம் தேவை, ஏன்னா நம்ம பணத்தை பார்த்தே வழக்கமா போயிடுது. இப்போ திடீர்னு பணம் இல்லாம போச்சுன்னா எவ்வளவு கஷ்டம். இட்ஸ் லைக் மொபைலை கையில வச்சுட்டே இருக்கோங்க, மொபைல் இல்லைன்னா
உங்களுக்கு வந்து என்னதோ பண்ணும். ஓகே. அதே மாதிரிதான் இத்தனை வருஷமா நம்ம டாமினேட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம அடுத்த வாளுக்கு காசு கொடுத்திருந்தோம். ஓகே. நம்ம 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 தலைமையில எல்லாம் ஓடிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆகும்னா ஓய்வு பெற்றுட்டோம். ஓய்வு பெற்ற அப்புறம் என்ன ஆகும்? அடுத்த ஜெனரேஷன் டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே. அப்போ உங்ககிட்ட பணம் இல்லாத போது நீங்க யாருக்காக நீங்க இவ்வளவு செஞ்சீங்களோ அவங்க கிட்டயே பணம் வாங்குற நிலைமைக்கு வந்துரும். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அந்த பணம் வேணும்னா பென்ஷனா வந்துச்சுன்னா மாசத்துக்கு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்ஷன் மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு அது நிரந்தரமா உங்களுக்கு வந்துடும். அப்கோர்ஸ் உங்க காலத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் திருப்பியும் எங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து எய்தர் உங்க ஒய்ஃபுக்கு போகும் இல்லைன்னா உங்க குழந்தைகளுக்கு போறது. ஓகேவா? ஆனா இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்க கையில பணம் இருந்துட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஒரு கௌரவம். ஏன்னா நீங்க அடுத்த வாழ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ நீங்க ஆட்டோல போகணும்னா எனக்கு கொஞ்சம் ஆட்டோல போகணும் காசு கொடுன்னு கேட்கணும் அவசியம் இல்லை. உங்க கையில இருக்கு. உங்களோட பிஎஃப் வேற இருக்கும். ஓகே. இந்த சைட்ல இருந்து பென்ஷன் வந்துட்டு இருக்கும். சோ மாசத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் இருக்கும். நீங்க போலாம் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை பிடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஓகே. அது மட்டும் இல்ல. இது ஒரு வகை. உங்க பேர குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு வச்சுக்கோ. உங்க பணத்துல இருந்து வாங்கி கொடுக்கலாம். நீங்க என்ன டெய்லியா வாங்கி கொடுக்க போறீங்க? இல்ல இல்ல. அதான் அப்பப்போ ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்பீங்க. ஓகே. குழந்தைகளுக்கு பர்த்டே அப்படின்னா நீங்க ஒரு gift வாங்கி கொடுப்பீங்க. ஓகே. அது மட்டும் இல்ல. இப்போ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறேன்னு வச்சுங்களேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் போடும்போது இது லைஃப் இன்சூரன்ஸ் நான் பேசுறது. ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்கு. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போடும்போது 60 வயசு 65 வயசு ஆகும்போது உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகுங்க. ஓகே. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு மஸ்ட் ஆயிடும். ஓகே. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர வேண்டியதா இருந்ததுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வில் ப்ரொடெக்ட் யூ. கரெக்டா? ஸோ அதனால இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க ஃபர்தரா நீங்க மாட்டு போட்டுட்டே போலாம். இது ஒரு வகை. ஓகே. சோ நீங்க வந்து உங்க குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். ஆட்டோல போகணும்னா ஆட்டோல போலாம். கார்ல போகணும்னா கார்ல போலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணலாம். அப்புறம் மருந்து மாத்திரைகள் வேணும்னா நீங்களே போய் உங்க பணத்துல இருந்து வாங்கிக்கலாம். அதை தவிர்த்து உங்களுக்கு சேவிங்ஸும் இருக்கு. கையில மீதி இருக்கிற பணம் வந்தா சும்மா வந்து ஆர்டிலயோ எஃப்டிலயோ போடுங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் போட்டுருங்க. ஒரு 3 வருஷத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. என்ன ஆகும் தெரியுமா? அது மாட்டு போட்டோம்னா அதுக்கு அடுத்த வருஷம் திருப்பி ஒரு 15,000 20,000 25,000 அப்படி வரும். சோ இந்த மாதிரி நீங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி சும்மா அந்த பணம் மாட்டு அது மாட்டு குரோ ஆகிட்டே போகும். ஓகேவா? சோ இது ஒரு வகை. இன்னொன்னு என்னன்னா பென்ஷன் முடிஞ்சு போச்சா? அடுத்தது என்னன்னா குழந்தைகளோட எஜுகேஷன். ஓகே. உங்க வயசு 35 வயசோ 40 வயசோ ஆகுதுன்னா அந்த குழந்தை ஒரு 35 வயசு அது 35 வயசுல உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க போட ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டா ஒரு 20 வருஷத்துல அந்த குழந்தை வளர்ந்து ஒரு வயசு ஆறுதுன்னு வச்சுங்களேன். ஒரு 20 இயர்ஸ்க்கு போட்டீங்கன்னா 20th இயர்ல உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும். ஓகே. அந்த குழந்தைகளோட படிப்பை 12th எல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது நீ 3 லட்சம் வேணும் 4 லட்சம் வேணும்னு வாங்க. ஓகே. அப்போ போயிட்டு 4 லட்சம் 3 லட்சம்னு போய் தேடிட்டு இருக்க முடியாது. ஆனா நீங்க இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 5 லேக்ஸ் 6 லேக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா அது நேச்சுரலா அது வந்து 10 லட்சம் வந்து குரோ ஆயிடும். அது அது குரோ ஆகும்போது அந்த 10ஓ 12ஓ ஒரு குரோ ஆச்சுன்னா அந்த பணத்தை வச்சுட்டு உங்க குழந்தைகளுக்கு நீங்க உங்களோட குழந்தையோட எஜுகேஷனுக்கு நீங்க பணத்தை கட்டிடலாம். ஓகேவா? அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு வந்து டாட்டர்ஸோட மேரேஜ். ஓகே. இப்ப மேரேஜ் மேரேஜ் எடுத்துட்டீங்கன்னா அந்த டாட்டருக்கு மேரேஜ் ஆறது வந்து 25 வயசுக்கு மேல மேரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். மேரேஜுக்கு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? 25 வயசுக்கு மேல மேரேஜ் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு 15 20 25 அந்த மாதிரி போகுமா? அப்போ நீங்க யோசிக்கணும். ஓகே. எனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு அதுக்கு தந்தாப்புல நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஓகே. அதுவும் வந்து ஒரு 15 20 இயர்ஸ்க்கு 20 25 இயர்ஸ்க்கு ஓடும். ஓகே. அந்த மாதிரி நீங்க மெதுவா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் உங்களுக்கு வேண்டிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் போடுறது ரொம்ப குறைச்சலா தாங்க போடுவீங்க. பிரீமியம் குறையும். ஏன்னா லாங் டேர்ம்ல போடும்போது பிரீமியம் குறையும். ஓகே. பட் உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் நீங்க பார்க்கும்போது ப்ராஃபிட் எனார்மஸா வரும். The more the number of years you prolong, the more the amount of profit you get. ஓகே. அதனால தான் சொன்னேன் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் போடும்போது அந்த கரெக்டா அந்த டாட்டரோட மேரேஜ்க்கும் நீங்க உங்களுக்கு கிடைக்கிற பணமும் பர்ஃபெக்டா இருக்கும். அந்த பணத்தை வச்சு நீங்க டாட்டரோட மேரேஜை முடிச்சிடலாம். ஓகே. இதுதான் லாங் டேர்ம்.
ஓகே, இப்போ நம்ம சேவிங்ஸ்ல வந்து ஷார்ட் டேர்ம் எதுக்கு போடுறோம், லாங் டேர்ம் எதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டேன்ல, அது மட்டும் போருமாங்க? ஓகே, ஃபேமிலி யாருங்க ப்ரொடெக்ட் பண்ணுவா? இந்த 25 வருஷத்துக்கு நீங்க லாங் டேர்ம் போடும்போது இன்கேஸ் ஏதாவது ஆகிவிட்டால் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ரிஸ்க் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, அப்போ நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணோம். அதுக்கு தான் நமக்கு ரிஸ்க் இன்சூரன்ஸும் வேணும். ஓகே, ரிஸ்க் இன்சூரன்ஸ் வேணும். ஓகே, ரிஸ்க் இன்சூரன்ஸ்னா இன்சூரன்ஸ்ல போடும்போது ரிஸ்க் கவரேஜும் வந்துரும்னு அர்த்தம். ஓகே, இப்போ வாட் இஸ் ரிஸ்க் கவரேஜ்? இப்போ நான் படிக்க போற டாபிக் வந்து வாட் இஸ் ரிஸ்க் கவரேஜ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் கவரேஜ். இப்போ வாட் இஸ் ரிஸ்க் கவரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஸ்க் கவரேஜ் ஹெல்ப்ஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி ஃப்ரம் எனி ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இன் கேஸ் எனி அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ் லைக் டெத் ஹேப்பன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணும். இன்கேஸ் டெத் ஹேப்பன்ஸ் ஆச்சுன்னா ஓகே என்ன ஆகும்னா அப்போ இந்த ரிஸ்க் கவர் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னு சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்காங்க, 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஓகே, 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது அவன் 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 வந்து ஃபேமிலிக்கு 30,000 ரூபாய் செலவு பண்றாங்க, 20,000 ரூபாய் அவன் கையில இருக்கு. ஓகே, அவன் அவன் என்ன ஆகுதுன்னா, அவன் அந்த 30,000 ரூபாய் இப்போ இவன் இல்ல அப்படின்னு நினைச்சுங்க, இந்த எக்ஸ் இல்ல அப்படின்னு நினைச்சாரா அந்த ஃபேமிலி என்ன ஆகும்? அப்போ அந்த 30,000 ரூபாய் ஃபேமிலிக்கு போகாது. அந்த ஃபேமிலிக்கு 30,000 ரூபாய் போலன்னா அந்த குழந்தைகளோட படிப்பு என்ன ஆகும்? அவ எப்படி சமைப்பா? அவளுக்கு அவ வேலை பார்க்கல, ஷீ இஸ் டிபெண்டன்ட் அப்பான் எக்ஸ். அப்ப அந்த 30,000 ரூபாய் பணம் போலன்னா அந்த ஃபேமிலியோட கதி, அந்த எக்ஸ் இல்லாத போது ஃபேமிலியோட கதி என்ன ஆகும்? ஓகே, வேலை பார்க்கலன்னா அங்க எங்கேயும் திருப்பியும் போய் எப்படியோ வேலை கிடைச்சிடும் நினைச்சீங்களேன். இல்லைன்னா இறந்து போயிட்டாருன்னா அப்ப அந்த ஃபேமிலிக்கு யார் கொடுப்பா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு மரம் எடுத்துக்கங்க. அந்த மரம் வளருது, வளர்ந்து பிரான்ச்சஸ் ஆறுது. ஓகேவா? அப்போ வேருன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓகே, அந்த அந்த பிரான்ச் வேர் வந்து பிரான்ச்சஸ் வருது. இப்ப நீங்க தண்ணியை விடும்போது நீங்க பிரான்ச்ல தண்ணி விடுவீங்களா இல்லைன்னா வேர்ல தண்ணி விடுவீங்களா? பிரான்ச்ல விட மாட்டீங்க, வேர்ல தான் விடுவீங்க. ஏன்? வேர் நல்லா இருந்தா பிரான்ச்சஸ் ஆட்டோமேட்டிக்கா நல்லா வளரும். கரெக்டா? அதே மாதிரி தாங்க ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறான், அவன் மூலமா ஃபேமிலிக்கு வந்து அந்த கேஷ் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அந்த அந்த மனுஷன் இல்லைன்னா கேஷ் ஃப்ளோ நின்னு போயிடும். ஓகேவா? அதுதான் சொல்றேன். அப்போ நமக்கு என்ன வேணும்? துட்டு வேணும். ஓகே, பாருங்க, பிறப்பும் இறப்பும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, ஆனா நம்மளால பினான்சியலா நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஓகே, இன்னைக்கு அவன் இருந்தா பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு அவன் இல்லைன்னா அந்த குடும்பம் பினான்சியலா கஷ்டப்படக்கூடாது. ஓகே, அதனால தான் ரிஸ்க் கவரேஜ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ பாருங்க டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் கவரேஜ் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் கவரேஜ்ல 3 வகையான டெத்ஸ் இருக்கு. அல்லது 2 வகையான டெத், ஒரு டிசபிலிட்டி இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து நேச்சுரல் டெத்ன்னு சொல்லலாம், இன்னொன்னு ஆக்சிடென்டல் டெத்ன்னு சொல்லலாம், இன்னொன்னு வந்து டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இங்க பாருங்க, நேச்சுரல் டெத்னா என்னன்னு பாருங்க. இப்போ நேச்சுரல் டெத் அப்படின்னு ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ஹார்ட் அட்டாக்ங்க. ஹார்ட் அட்டாக் வந்து நார்மலா இறந்து போயிடுறாங்க. ஓகே, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி சமயம் தான் நேச்சுரல் டெத் அல்லது யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி. ஓகே, ஆக்சிடென்டல் டெத்னா பாத்தீங்களேன், இந்த ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, ஆக்சிடென்ட்ஸை வந்து நம்மளுக்கு ஒருத்தராலையும் ஒன்றும் யூகிக்க முடியாதுங்க. ஓகே, ஓகே, உடம்பு சரியில்லை, ஹார்ட் அட்டாக், ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்காக கூட்டிப்பா. இந்த ஆக்சிடென்ட் இருக்கு இருக்கிறதுல பயங்கர கொடுமை. ஓகே, மனுஷன் அவன் மாட்டு நல்லா நடந்து நடந்து போயிட்டு இருப்பான், அவன் மாட்டு நடந்து போயிட்டு இருப்பான், எவனோ ஒருத்தன் வந்து இடிச்சிருவான், இடிச்சு எல்லாம் ஆன் ஸ்பாட் காலி ஆயிடுவாங்க. அப்போ அந்த குடும்பத்தை யார் காப்பாத்துவா? இந்த மாதிரி டெத்ஸ் வந்ததுன்னா அந்த குடும்பத்தை யார் காப்பாத்துவா? ஓகே, அதுக்கு தாங்க இந்த ரிஸ்க் கவர். இந்த மாதிரி சமயத்துல தாங்க நமக்கு வந்து பினான்சியலா அந்த குடும்பம் வந்து ஆஹ் பாதுகாக்கணும். பாருங்க, இப்ப இறந்தாலும் சரி, இறந்தா துக்கம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், ஆனா வயர் அந்த வயர் பசிக்கும்ல. ஓகே, அந்த குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா? அந்த குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லாம் யார் பண்ணுவா? இறப்பு வந்துருச்சுன்னா அதுக்காக எல்லாத்தையும் நிக்குமா? ஒண்ணும் நிக்காது. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய்தான், ஏன்னா அந்த ஃபேமிலி ஹாஸ் டு கம் பேக். அந்த ஃபேமிலி பினான்சியலா வந்தாதான் அந்த அந்த குழந்தைகள் மேல ஏறி வரும்போது தான் அப்பதான் வந்து அந்த குடும்பம் திருப்பியும் ஓரளவு நிற்கும். ஸோ அந்த குடும்பம் ஓரளவு கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு குடும்ப பினான்சியலி பணம் இருக்கணும், இந்த பினான்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்பதான் அதெல்லாம் எதிர்கொண்டு வரணும். நீங்க பினான்ஸும் சேர்ந்து, பினான்ஸோட பாரமும் சேர்ந்து கலந்துருச்சுன்னா
அந்த குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டப்படும், எப்படி எழுந்து வருவாங்க, மேல எழுந்து வருவாங்க அவங்க. ஓகே, அதனால தான் நான் சொல்றேன் ரிஸ்க் கவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றேன். ஓகே, மூணாவது வந்து ஆக்சிடென்ட் அண்ட் டிசபிலிட்டி. ஓகே, ஆக்சிடென்ட் அண்ட் டிசபிலிட்டினா ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுதுங்க, ஆனா இறக்கலாம், டிசபிள் ஆயிடுறான். தட் இஸ் அவனால வேலையெல்லாம் பார்க்க முடியாதுங்க, ஆபீஸ்க்கு எல்லாம் போக முடியாது, அவன் கம்ப்ளீட் அவுட். எய்தர் அவன் கோமா ஸ்டேஜுக்கு போனாலும் போயிடலாம், இல்லைன்னா ஒரு பக்கம் நடக்க முடியாம கம்ப்ளீட்டா போனாலும் போயிடலாம். சோ இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, சோ ஓகே, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஒரு வழி இருக்கு. எது தெரியுமா? வாட் டஸ் எல்ஐசி ஆஃபர்? இந்த எல்ஐசி என்னதுன்னா சேவிங்ஸ் பிளஸ் ரிஸ்க் கவரேஜ். தட் இஸ் ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ், லாங் டேர்ம் சேவிங்ஸ், எந்த மாதிரி வகையான சேவிங்ஸ் ஆனாலும் சரி, பிளஸ் ரிஸ்க் கவரேஜ். இந்த ரெண்டும் சேர்ந்து ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்து கொடுக்கறது தான் எல்ஐசி. சரிங்களா? இந்த எல்ஐசில நீங்க போடும்போது லாங் டேர்முக்கு நீங்க போடும்போது நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம எல்ஐசில போடும்போது இதை வச்சு இதை யூஸ் பண்ணலாமா, அதை வச்சு அதை யூஸ் பண்ணலாமா, அப்படி யோசிக்க கூடாதுங்க. நம்ம யோசிக்கிறது வந்து நாளைக்கு நல்லா இருக்கிறதுக்கு இன்னைக்கு போடுறோம். சோ நம்ம கணக்கு போட்டு நம்ம அதை நம்ம பண்ணோம்னா நம்ம ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் எங்க போடுறது, லாங் டேர்ம் சேவிங்ஸ் எங்க போடுறதுன்னு. பேசிக்கலி ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் போடலாம், ஆனா எங்களோட ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ்ல தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து அவசர செலவுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பேங்க்ஸ்க்கு போங்க, ஆர்டி போடுங்க, எஃப்டி போடுங்க, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி போடுங்க. லாங் டேர்முக்கு வருதா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்கன்னா எல்ஐசிக்கு வாங்க. குழந்தைகளோட எஜுகேஷன் இந்த மாதிரி சமயத்துக்குலாம் நீங்க வந்து எல்ஐசிக்கு வர்றது பெட்டர். ஓகே, ஏன்னா நாளைக்கு லாங் டேர்ம்ல போடும்போது பணம் ஜாஸ்தி கிடைக்கும், குறைச்ச பிரீமியம், நிறைய அமௌண்ட். ஓகே, நிறைய காலங்கள், நிறைய அமௌண்ட். அதே மாதிரி வந்து நிறைய காலங்கள் போடும்போது உங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும். நீங்க எங்க வேணா போய் போட்டு பாருங்க, உங்களுக்கு எவன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறான்னு சொல்லுங்க. போஸ்ட் ஆபீஸ்ல போடுங்க, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறானா? கொடுக்க மாட்டான். ஓகே, இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, ஆனா ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டான். ஓகே, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க, நீங்க போட்ட அமௌண்ட்டுக்கு தான் அவன் கொடுப்பான், போடாத அமௌண்ட்டுக்கு எவன் கொடுப்பான்? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான், 50 லட்சம் ரூபாய் ஒரு 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 50 லேக்ஸ்க்கு போடுறான். அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு போடுறான் 50 லேக்ஸ்க்கு, அல்லது சாரி 20 வருஷத்துக்கு போடுறான், அல்லது போடுறான்னு நினைச்சுங்களேன். 20 வருஷம், 25 வருஷத்துக்கு போடுறான்னு வச்சுங்களேன். சோ அவன் வந்து கிட்டத்தட்ட அவன் வந்து சரி ஃபார் எக்ஸாம்பிள் 40 லேக்ஸ் வச்சுங்க, ஏன்னா அது கால்குலேஷன் ஈஸி. 20 இயர்ஸ் போடுறான்னு வச்சுக்கோ, 40 ஒரு ஒரு இதுக்கு வந்து 20 இயர்ஸ் போடுறான்னா 4 லேக்ஸ் போடுறான்னு வச்சுக்கோ. ஓகே, அவன் 2 லேக்ஸ் போடுறான்னு வச்சுக்கோ, வருஷத்துக்கு 2 லேக்ஸ் போட்டா அவனுக்கு 40 லேக்ஸ் வந்துருது. ஓகே, சோ 20 இயர்ஸ்க்கு போட்டுன்னு இருக்கானா, அவன் நடுவுல ஒரு 6 வருஷமோ 7 வருஷமோ இல்லைன்னா 10 வருஷத்துக்கு இறந்து போனா அவன் 20 லேக்ஸ் போடுறான், மீதி 20 லேக்ஸ் கட்டல. ஓகே, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க, இல்லைன்னா நீங்க வேற எதையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவன் அந்த 20 லேக்ஸ்க்கு தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பான், 40 லேக்ஸ்க்கு எல்லாம் கொடுக்க மாட்டான். இறந்து போயிட்டானா இதே இது எல்ஐசியா இருந்தா 40 லேக்ஸ்க்கு அவன் வந்து கால்குலேட் பண்ணி அவன் 10 வருஷம் போட்டிருப்பான் இல்லையா, 10 வருஷம் போனஸ், 40 லேக்ஸ் பிளஸ் 10 வருஷம் போனஸ் எடுத்து கையில கொடுத்துருவான். நீங்க வேற எங்கேயா போனா அவன் அவன் நீங்க நீங்க 10 வருஷத்துக்கு 20 லட்சம் போட்டிருக்கீங்க, அந்த 20 லட்சத்துக்கு தான் அவன் இன்ட்ரெஸ்ட் போட்டு கையில கொடுப்பான். அப்போ யோசிச்சு பாருங்க. ஓகே, நல்லா இருக்கும் போது எவன் வேணா கையில கொடுப்பான், நல்லா இல்லாத போது தானே வேணும், நல்லா இல்லாத போதும் சேர்ந்து வேணும்ல, நல்லா இருக்கும் போதும் வேணும், நல்லா இல்லாத போது வேணும். சோ ரீப்பிங் ரீப்பிங் போத் பெனிஃபிட்ஸ் அட் அ டைம், அது யாரு கொடுப்பா? எல்ஐசி கொடுப்பாங்க. அதனால தான் சொல்றேன் எல்ஐசி வந்து இட்ஸ் ஆஃபரிங் சேவிங்ஸ் பிளஸ் ரிஸ்க் கவரேஜ். ஓகே, அதனால யோசிச்சு கொடுங்க. ஓகே, இன்னொன்னு வந்து என்னன்னா எவ்வளவு சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட், அது என்னோட மனசு உள்ள கான்செப்ட். அவளுக்கு என்னென்ன மனசுல படுறதோ அதை பண்ணலாம். என்னோட கான்செப்ட் என்னன்னா எல்லாரும் வந்து உங்களுக்கு முதல்ல பாருங்க, ஏன்னா குழந்தைகளுக்கு என்னைக்குமே நீங்க செய்வீங்க, என்ன இருந்தாலும் அப்பா பெத்தவா வந்து குழந்தைகளுக்கு கட்டாயம் செய்வாங்க, செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அது பாசம். ஓகே, பாசத்தினால செய்யறதுதான் பெத்தவா செய்யறது. ஓகேவா? சோ அதனால வந்து 10% நீங்க உங்களுக்காக எடுத்து வைங்க. அப்படின்னா உங்க பென்ஷனுக்காக நீங்க எடுத்து வைங்க. மீதி இருக்கிற 80%, ஓகே 20% வைக்கிறீங்கன்னா மீதி இருக்கிற 80%ல கால்குலேட் பண்ணி அதுக்குள்ள நீங்க ஒரு பட்ஜெட்டை போட்டு அந்த பட்ஜெட்டை வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா உங்க குழந்தைகளோட படிப்புக்கும், உங்க குழந்தைகளோட டாட்டர் மேரேஜ்க்கும், உங்க குழந்தைகளோட டாட்டர் அல்லது யார் எல்லாரோட மேரேஜ்க்கும், உங்க சன் இருந்தா சன்னோட மேரேஜ்க்கும் கால்குலேட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் அது தவிர்த்து மீதி இருக்கிற பணத்தை வந்து உங்களோட
அன்றாட வாழ்க்கைக்கு நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி நீங்க வந்து அதை டிவைட் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அர்ஜென்ட் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5,000 வச்சுங்க. என்னைக்குமே பட்ஜெட்டுக்கு தந்தாப்புல வாழுங்க. எக்ஸஸா போகாதீங்க. எக்ஸஸா போனீங்கன்னா உங்க கால்குலேஷன் வந்து உடைஞ்சிரும். சரிங்களா? ஸோ எவ்ரி டைம் யூ கோ இன் எக்ஸஸ், எவ்ரி டைம் யூ கெட் இன்டு ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ அதனால ஒரு எக்ஸஸ் அப்படி போறேன், ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது கூட பண்ணுவாங்க. ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க. எல்ஐசி. எல்ஐசி ஆல்சோ கிவ்ஸ் யூ ஹவுசிங் லோன். எங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மோர் சீப்பர் தேன் அதர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க யோசிங்க. ஹவுசிங் லோனும் கொடுக்குறோம். அட் சேம் டைம் உங்களுக்கு ரிஸ்க் கவரேஜும் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி சமயத்துல வந்து யூ கேன் யூ கேன் யூஸ் எல்ஐசி டு தி கோர். ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க சேவ் பண்ணணும். சம்மரி சம்மரிக்கு நான் என்ன சொல்றேன்னா, இன்வெஸ்டிங் இன் எல்ஐசி நான் சேவிங்ஸ் பிளஸ் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன், அதான் ரிஸ்க் கவரேஜ். இன்வெஸ்டிங் இன் அதர்ஸ் மீன்ஸ் ஒன்லி சேவிங்ஸ் பட் நோ ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். சரிங்களா? நேர்களே, இந்த டாபிக் வந்து நான் நான் வந்து நான் ஏன் இதை பண்ணேன்னா, எனக்கு மெயின்லி வந்து எல்லாருக்கும் வந்து ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணுங்க, எல்ஐசியில சேவ் பண்ணுங்க. இதுல இருக்கிற நன்மைகள் வந்து நிறையா. ஓகே, அது நிறைய பேருக்கு தெரியல. இதுல இருக்கிற நன்மைகள் நிறையா. நான் அங்க அங்க 10% கொடுக்குறான், இங்க 12% கொடுக்குறான், இங்க 30% கொடுக்குறான் அப்படின்றீங்க. பட் நான் சொல்றேன், இன்னொரு விஷயமும் சொல்றேன், இது டாக்ஸ் ஃப்ரீங்க. இது கம்ப்ளீட்டா டாக்ஸ் ஃப்ரீ. சரிங்களா? நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு டாக்ஸ் பிடிச்சிருந்து தான் கொடுப்பான். இங்க டாக்ஸ் எல்லாம் கிடையாது. உங்க பேங்க் நேரம் வரும்போது அது டாக்ஸ் கிடையாது. பேங்க் உள்ள வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் அவன் என்ன செய்யறான்னு தெரியாது. பட் எல்ஐசிக்குள்ள பணம் இருக்கும்போது டாக்ஸ் ஃப்ரீ. ஓகே, அதனால நீங்க பாருங்க. இந்த மாதிரி நீங்க யோசிச்சு யோசிச்சு பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ்க்கு நீங்க போங்க. லாங் டேர்ம் சேவிங்ஸ்க்கு தயவு செய்து எல்ஐசிக்கு வாங்க. ஏன்னா அது பின்னாடி வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நிறைய பிளான்ஸ் இருக்குங்க. நான் வந்து இது இப்போ நான் யூடியூப்ல நான் போட போறேன். ஓகே, நான் போடுறேன். இது தவிர்த்து நான் ஜீவன் லாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் நான் வந்து யூடியூப்ல நான் போட்டிருக்கேன். நீங்க தயவு செய்து நீங்க அதையும் கேளுங்க. ஃபென்டாஸ்டிக் பிளான். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளான் நான் சொல்லுவேன். குறைச்ச அமௌண்ட் நிறைய லாபம். ஓகே, அந்த மாதிரி அடுத்தது வந்து ஜீவனானந்த் ஒன்று போட போறேன். அதையும் பாருங்க. நான் வரிசையா நான் வந்து ஐ திங்க் எவ்ரி 15 டேஸ் ஆர் எவ்ரி மந்த் நான் ஒரு பிளான் நான் போடுறதா இருக்கேன். நீங்க பாருங்க, நீங்க கேளுங்க. உங்களுக்கு இந்த என்னோட பிரசன்டேஷன் பிடிச்சிருந்தா, உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க கால் பண்ணும், என் நம்பரை கால் பண்ணும். என் நம்பர் வந்து 9940111033. அது மட்டும் இல்ல, நீங்க தயவு செய்து இதை வந்து நீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன் பிடிச்சதுன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். ஜெய்ஹிந்த்.